வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமே கணவன் வீடு திரும்பியதை கண்ட நிர்மலாவுக்கு வியப்பு. என்னாச்சுங்க என்று கேட்டபடி அவனிடம் விரைந்தாள். கட்டி கொடுத்து அனுப்பிய சாப்பாட்டு கேரியர் பிரிக்கப்படாமலேயே திரும்பி வந்திருந்தது. கணவன் ஆனந்தியின் முகம் வாடியிருந்தது. உடம்புக்குத்தான் ஏதோ வந்துவிட்டதோ என நினைத்தாள். வரும் வழியில் தானே டாக்டர் விஜயகுமார் கிளினிக் பார்த்துட்டு வந்தீங்களா என்றாள். பொதுவாக அவனுக்கு உடம்புக்கு எதுவும் வருவதில்லை, ஆரோக்கியமாக இருந்து வந்தான் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தும் கேட்டாள். உடம்புக்கு ஒண்ணுமில்லை என்று சொல்லி பைக்கை நிறுத்திவிட்டு வாசல் படியை ஏறினான். சைட்டில் இன்னைக்கு ஒர்க் அதிகம், சாயங்காலம் வீட்டுக்கு வர லேட்டாகும்னு சொல்லிட்டு போனீங்களே, போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்களே என்றாள். என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்று சோகமாக சொல்லிக்கொண்டே சோர்வாக நாட்காலியில் அமர்ந்தான். திகைத்து போனாள் நிர்மலா. என்ன சொல்றீங்க? வேலையை பற்றி சொல்லிட்டு சைட்டுக்கு போகலாம்னு ஆஃபீஸுக்கு போனேன். 3 பார்ட்னர்களும் இருந்தார்கள். என்கிட்ட ஏதோ சொல்ல நினைப்பது போலவும் சொல்ல சங்கடப்படுறாப்புலையும் இருந்தது. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஒரு கவரில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, ஆனந்த் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் எங்களுக்கு நிறைய உதவியும் ஒத்துழைப்பும் கொடுத்துருந்தீங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனால் உங்களை தொடர்ந்து வேலையில் வச்சுக்க முடியாமல் போவதற்காக வருத்தப்படுகிறோம், போய் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் ஏதாவது சொன்னாங்களா? போன்னு சொன்ன பிறகு காரணத்தை கேட்டு மட்டும் என்ன செய்ய முடியும்? வேற என்ன, இப்போ நிறுவனம் வளர்ந்துருச்சு, லாபம் பொங்குது, வாய்மொழி ஒப்பந்தப்படி அவங்க உங்களை ஒர்க்கிங் பார்ட்னராக அங்கீகரிக்கணும். ஆனால் அப்படி செய்தால் அவங்களுக்கு சமமான ஆளாக நீங்கள் ஒரு முதலாளியாக வந்துடுவீங்க. உங்களுக்கு பங்கு தரணும்னு கணக்கு பார்த்துருப்பாங்க. சமயம் பார்த்து கலட்டி விட்டுட்டாங்க. வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வழிகாட்டியது நீங்கள். உதிரி பொருட்களை நூலில் கோர்த்து மாலையாக்கின மாதிரி அவர்களை பார்ட்னர்களாக்கி கொஞ்சம் பணம் போட வச்சு தொழிலில் இறக்கி வழிகாட்டினீங்க. ஆரம்பத்திலேயே சுதாரிப்பாய் ஒப்பந்தம் போட்டிருக்கணும். மனுஷனுக்கு வாய் சொல்லுக்கு மேலே ஒரு பத்திரம் இல்லை. நண்பர்கள் 3 நாணயஸ்தர்கள். அவர்கள் வார்த்தை மாற மாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. பணம் வர 10 பறந்துடும்னு சொல்லுவாங்க. கொடுத்த உறுதியும் அந்த 10ஓடு சேர்ந்துடுச்சு போல. என்னைக்காவது நான் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்தது தான் என சொல்லிவிட்டு நின்றவள் பெருமூச்சு விட்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க, நடந்ததை கெட்ட கணவனு நினச்சி ஒதுக்கிடுங்க என்று அவன் அருகில் உட்கார்ந்து அவன் தலைமுடியை கோதி ஆறுதல் படுத்தினாள். அவன் முகம் இன்னும் இறுக்கமாகவே இருந்தது. என்னப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு அதிர்ச்சியாக இருக்குது. இதை ஒரு வாய்ப்பாய் எடுத்துக்கோங்க. இன்னும் 2 வருஷம் இழுத்தடிச்சு விரட்டாம இப்பவே கலட்டி விட்டாங்களே, அதுவரை சந்தோஷம்னு நினைங்க. துரோகத்தை சாதாரணமாக எடுத்துக்க நான் ஒன்றும் ஞானி இல்லை நிர்மலா. சாதாரணமானவன். மனசுதான் வலிக்குது, கோபமாக வருது. கேஸ் போடலாமா இல்லை ஆளை வச்சு ஒரு 4 தட்டலாமான்னு மனசு ஓடுது. உண்மைதான், மறுக்க முடியாதுதான். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லை, தன்மையானவர். உங்களால் அப்படி செய்ய முடியாது. துரோகம் செய்தவர்களை பார்த்து வருத்தப்படத்தான் மட்டும் முடியும் உங்களால். ரொம்ப கனவுகளோடு உழைச்சேன் நிம்மி, அதையெல்லாம் மறந்துடுங்க. இது ஒரு அடி. தொழிலில் வெற்றி வரும் பொழுது மனிதர்கள் 1000 வகையில் உருமாறுவர். அப்படி ஆகாமல் ஒரே நிலையில் நிற்பவர்கள் ஒரு சிலரே. உங்களுக்கு அமைஞ்சவர்கள் பெருந்தன்மை இல்லாதவர்களாகிட்டாங்க. ஒட்டவச்சிவிங்கி குட்டி போட்டதும் குட்டி எழுந்திருக்காமல் அப்போது குட்டியை காலால் படின்னு ஒரு உதைக்குமாம். உயிர் போகும் உதை அந்த குட்டிக்கு. இது தாயா பேயான்னு நினைக்குமாம் அந்த குட்டி. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி எதையும் பொருட்படுத்தாமல் குட்டி எழுந்து நிற்கும் வரை உதை விட்டு கொண்டே இருக்கும். அந்த காட்டில் எந்த நேரமும் ஆபத்து வரலாம். ஓட தெரிந்தால்தான் குட்டி பிழைக்கும். குட்டி எழுந்து ஓட தயாராகவே அந்த உதை. எதற்கு இந்த உதாரணம் நிம்மி? பார்ட்னர்கள் உங்களை கலட்டி விட்டது ஒட்டகச்சிவிங்கி தன் குட்டிக்கு விட்ட உதைதான். நீங்கள் அவர்களையே நம்பியிருந்து ஒரு நாள் ஏமாறுவதற்கு பதில் சுயமாக நிற்க கொடுத்த வாய்ப்பு இது. இனிமேல் இந்த சொந்த வழியை பார் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்றனர். உதைத்து விட்டினரே என்று கோபமோ துக்கமோ படுவதற்கு பதில் நீங்கள் தொழிலில் சுயமாக ஒரு இடத்தை பிடிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எடுத்துக்கோங்க என்றாள். நீ என்னமோ சுலபமாக சொல்லிட்டையே என்றான். சுலபம் தான் கண்ணா. 10 நாளைக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு சமைக்கிறேன், ருசிச்சு சாப்பிடுங்க. சினிமா பீச்சுன்னு சேர்ந்து போய் ரொம்ப நாளாயிருச்சு. அங்கெல்லாம் போகலாம். சொந்தக்காரர்களை பழைய நண்பர்களை எல்லாம் போய் பார்க்கலாம். ஜெயிச்சிட்ட மாதிரியே வெற்றி முகபாவத்தோடு வளைய வருவோம். ஏதேனும் நேரம் உங்களை அவர்கள் பார்த்தால் உங்கள் சிரிக்கும் முகத்தை பார்த்து அவர்கள் அயர்ந்து போகணும். மனம் தெளிவடைய 10 நாள் போதும். 11ஆம் நாள் உட்கார்ந்து பிளான் பண்ணலாம். உங்ககிட்ட திறமை இருக்கு, கடவுளும் துணை இருக்கார், சேமிப்புல கொஞ்சம் பணம் இருக்கு. பத்தாததற்கு என் நகைகள் விற்றால் நல்ல தொகை கிடைக்கும். இரண்டையும் சேர்த்து மூலதனமாக்கி தொழிலை ஆரம்பிச்சிடுங்க. பிழைக்க 1000 வழிகள் இருக்கு. அதில் நமக்கு ஒரு வழி அமையாமலா போகும் என்று அவன் கன்னத்தை செல்லமாக கிள்ளி சொன்னாள். நீ இத்தனை தெம்பும் உற்சாகமும் தரும் பொழுது எனக்கென்ன கவலை என்று துள்ளி எழுந்தான் ஆனந்த். சட்டையை கழட்டி போடும் பொழுதே அவன் கவலையையும் கழட்டி போட்டு விட்டான். மதிய சாப்பாட்டை பகிர்ந்து உண்டான். அவனுக்கு பிடித்த பால் பாயசத்தை வைத்து கொடுத்தாள். நிம்மதியான உரையாடலுக்கு பின் மாலை கடற்கரையில் கழிந்தது. மறுநாள் பத்திரிகையில் அவனுக்காகவே வெளியிட்டது போல் ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. வீடு விற்பனைக்கு, 3/4 கிரவுண்ட் நிலத்தில் 600 சதுர அடியில் கட்டப்பட்ட வீடு, காமன் சுவருடன் அணுகவும் என்று தொலைபேசி எண்ணுடன் இருந்தது. போன் செய்தான். ஒரு முதியவரின் குரல்தான். விலையையும் முகவரியையும் சொன்னான். அவனும் நிர்மலாவும் கிளம்பி போய் அந்த வீட்டை பார்க்க போனார்கள். புறநகரில் அமைந்திருந்தது அந்த வீடு. அது அவ்வளவாக விருத்தியடையாமல் இருந்தது. எப்பொழுதோ கட்டி குடிவந்திருந்த வீடுகளில் ஒன்றாக அது இருந்தது. பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், போயிடலாம்னு இருக்கிறேன். புரோக்கரை அணுகினால் சரி வராதுன்னு தான் நேரில் தொடர்பு கொள்ள சொல்லி விளம்பரத்தை கொடுத்தான் என்றார் பெரியவர். வீட்டை சுற்றி பார்த்தனர். கொஞ்சம் மராமத்து வேலை இருந்தது. பத்திரத்தை பார்த்தான். எல்லாம் தயாராக இருக்கவே கொண்டு வந்திருந்த பணத்தில் முன்பணத்தை பாதி கொடுத்தான். 1 மாசத்துல கிரயம் பண்ணிக்கிறோம் என சொல்லி கொண்டு மீதி பணத்தில் அந்த வீட்டை சரி செய்ய ஆரம்பித்தார்கள் கணவனும் மனைவியும். இப்பொழுது புதுப்பிக்கப்பட்ட வீடு போல் அழகாக மின்னியது. தினசரிகளை தினசரி ஆராய்ந்து கொண்டிருந்த நிர்மலா இன்னொரு விளம்பரத்தை காண்பித்தாள். ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிக்கு வசிக்க வீடு தேவை. புறநகரில் சகல வசதியுடன் வீடு விற்பனைக்கு இருந்தால் தொடர்பு கொள்ளவும் என்றிருந்தது. போனில் தொடர்பு கொண்டு மற்ற யாரும் போவதற்குள் தம்பதி சமேதராய் போய் நின்றனர். புதுப்பித்த வீட்டை வாடகைக்கார் வைத்து கொண்டு போய் காட்டினார்கள். அந்த அதிகாரிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. எவ்வளவு என்றார். விலையை சொன்னான். மறுபேச்சில்லாமல் செக்கை கிழித்தார் அவர். அதை மாற்றி உரிமையாளருக்கு செட்டில் செய்தது போக கையில் மீதி பணம் கணிசமாக நின்றது. நிர்மலா, உன் நகைகளை எல்லாம் மீட்டரலாம், வெறும் கழுத்தாய் இருக்கிறாயே என்றான். மஞ்சள் கயிறு இருக்குங்க, அதை விடவா மற்ற நகைகள் எல்லாம் முக்கியம். இப்பொழுது நமக்கு அதிர்ஷ்டம். முதல் டீலே வெற்றிகரமாக இருந்தது. கைக்கு வந்திருக்கும் பணத்தை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். அப்படியானால் உனக்கு நகை எதுவும் வேண்டாமா? இல்லைங்க, தொழிலில் பெறும் வெற்றிகள் தான் எனக்கு ஆபரணங்கள். அதை நிறைய வாங்கி குவிப்போம், கிளம்புங்கள் என்றாள். அவள் கொடுத்த உந்துதலில் புறநகரில் இடத்தை வாங்கி தனி வீடு ஒன்றை கட்டி விற்றான். அது நல்ல விலைக்கு போனது. வீட்டை வாங்கியவர் அதன் அழகிலும் தரத்திலும் மயங்கியவராய், என் தம்பிக்கும் ஒரு வீட்டை கற்றி கொடுங்கள் என்று மொத்த பணத்தையும் முன்பணமாகவே கொடுத்து அசத்தினார். உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைத்த மரியாதை. சவாலான வேலை, ஆனால் இதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதை. இதை விடக்கூடாது என முடுக்கி கொண்டிருந்தாள் மனைவி நிர்மலா. அதே பகுதியில் தேடி இன்னொரு மனையை வாங்கி வீட்டை கற்றி கொடுத்தான். நன்றாக போய்கொண்டிருந்தது. எத்தனை நாளைக்கு ஒற்றை காயை விரட்டுவது? தொகுப்பு வீடுகள் கட்டலாமே என்றாள் மனைவி நிர்மலா. அது தனி வீடு மாதிரி இல்லை, பெரிய பட்ஜெட், பெரிய வேலை. அதனால் என்னங்க, பக்கத்திலே நான் இருக்கிறேன். மனையை வாங்க காசு இருக்குது. தேடி பிடிச்சு பத்தாததுக்கு லோனை போட்டுக்கலாம். நல்ல பேர் எடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்போம். அதிகம் வேண்டாம், 4 ஃப்ளாட் உள்ளதாக சின்னதாகவே கட்டலாம். வேலையை துவங்கிவிட்டால் புக் பண்ண ஆள் வருவாங்க. முன்பணத்தை வாங்கி போட்டு புரட்ட வேண்டியதுதான் என வரிந்து கட்டினாள் நிர்மலா. தயங்கினால் ஆகுமா? இல்லையே, முயற்சிப்போம். உங்களை கலட்டி விட்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டாமா? உங்களின் முன்னேற்றம் தான் அந்த அடியாக இருக்க முடியும் என உசுப்பினாள். அவன் சுறுசுறுப்பானான். ஒரு இடம் கிடைத்தது. அதில் பூஜை போட்டு வேலையை துவங்கியதுமே உனக்கு எனக்கு என கேட்டு வந்தார்கள். கையோடு இன்னொரு தொகுப்பு வீடும் கட்ட வேண்டிய தேவையும் உருவாகியது. தொழிலின் எதிர்காலம் பிரகாசமாக தெரிந்தது அவர்களுக்கு.
கிட்டத்தட்ட 1 வருடம் கழிந்த நிலையில் பழைய நிறுவன ஓனர்களை ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க நேர்ந்த பொழுது உதை கொடுத்த அந்த ஒட்டகச்சி விங்கிகளுக்கு நன்றி சொல்லுங்க என்றாள் நிர்மலா. அவள் சொல்படியே கைக்குலுக்கி நன்றி சொன்னான். இல்ல, நீ நல்லா வருவேன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும் என்று அசட்டு வழிந்தனர் மூவரும். வேறென்ன அவர்களால் சொல்ல முடியும்? அவனின் வளர்ச்சியே அவர்களுக்கு தகுந்த செருப்படியாக அமைந்தது. நல்ல மனைவி அமைந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் முன்னேறி சென்று ஓடலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.